மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முதல் கூட்டு நடவடிக்கை குழுவுடைய கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இது எந்த அளவுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது, இதனுடைய நோக்கம் என்ன, யார் யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள், யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற பல்வேறு தகவல்களை இணைகிறாருடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், தற்போது வரைக்கும் யாரெல்லாம் வருகை தந்திருக்காங்க, எத்தனை பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு, எத்தனை மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்காங்க? தேவப்பிரியன், தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் சரியா காலை 10 மணிக்கு சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தொடங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 3 மாநில முதலமைச்சர்கள், குறிப்பாக கேரள முதலமைச்சர், அதே போல தெலுங்கானா முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் ஆகிய 3 மாநில முதலமைச்சர்களும், அதே போல கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் ஆகியோரும் இந்த கூட்டத்துக்கு பங்கேற்பதற்காக வந்துட்டாங்க. இந்த 3 மாநில முதலமைச்சர்களும் நேற்றே வந்திருக்கக்கூடிய நிலையில் டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சர் சற்று நேரத்துக்கு முன்பு இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய கிண்டி நட்சத்திர விடுதிக்கு வந்திருந்தார். இவர்கள் இல்லாமல் 24 கட்சிகளை சேர்ந்த, இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. சரியா காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்துக்கு வந்தவுடன் இந்த கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. முன்னதாக இந்த 3 மாநில முதலமைச்சர் மற்றும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சரோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதற்கு பிறகு இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் என்பது தொடங்க இருக்கிறது. சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கூட்டம் நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக அடுத்த ஆண்டு மத்திய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பை தொடங்க இருக்கிறாங்க. மக்கள் தொகை அடிப்படையில், இந்த புதிய மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாதம். குறிப்பாக தற்போது 39 மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் இப்படி புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் 8 தொகுதிகளை இழந்து 31 தொகுதியாகத்தான் அது இருக்கும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு ஆபத்தாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஒட்டியிருக்கக்கூடிய தென் மாநிலங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதை உணர்ந்துதான் இந்த கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை வாதம் என்னன்னா, 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட வேண்டும், அல்லது 534 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதியை உயர்த்தினால் அந்தந்த மாநிலங்களுடைய என்ன சதவீதம் இருக்கிறதோ அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு 7.18% என்பது தமிழ்நாட்டுக்கு கூடிய சதவீதமாக இருக்கிறது. அதை அப்படியே வைக்க வேண்டும், அல்லது 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டும். இல்லை எனில் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற அதே நிலையை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு நீட்டித்து அதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். அதை பிரதமர் நாடாளுமன்றத்தில் உறுதியளிக்கணும்னு ஒரு கோரிக்கை வைத்து தான், இந்த ஆபத்தை உணர்ந்து தான் இந்திய அளவில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சி இந்த பெரிய அளவில் தேசிய அளவில் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை 3 மாநில முதலமைச்சர்கள், ஒரு மாநில துணை முதலமைச்சர் இல்லாமல் 24 கட்சிகளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்காங்க. மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெறக்கூடிய பவன் கல்யாணுடைய கட்சியின் சார்பாக அவருடைய கட்சியினுடைய எம்பியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். நம்மிடம் பேசுவதற்காக கூடுதல் தகவலோடு நம்மிடம் பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோகுல். இதில் இந்த கூட்டத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கூட்டத்திற்கு பிறகு என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக 10 மணிக்கு வர இருக்கிறார். இந்த 10 மணிக்கு வந்த பின்னர் அவர் மற்ற மாநில முதல்வர்களோடு முதலில் பேசுகிறார். அதன் பின்னர் ஒரு குழு புகைப்படம் எடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற மாநில தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து அவர்களோடு சிறிது நேரம் பேசுகிறார். அதன் பின்னர் ஒவ்வொரு மாநிலமும் எப்படி இதில் பாதிக்கப்பட இருக்கிறது என்பது குறித்த ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனை தமிழக அரசு விளக்க இருக்கிறது. மற்ற மாநில முதல்வர்கள், மற்ற மாநில கட்சிகளுடைய தலைவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட இருக்கிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் ஒத்த கருத்தின் அடிப்படையில் ஒரு மனதான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு 8 தொகுதிகள் குறைய ஒரு அபாயம் இருக்கக்கூடிய நிலையில அண்டை மாநிலங்களுடைய தென் மாநிலங்களுக்கும் இந்த தொகுதியுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு தொகுதிகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதோட நிறைவு செய்யும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 39 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரை செஞ்சா 8 தொகுதிகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல கேரளாவிலையும் 8 தொகுதிகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல தொடர்ந்து பேசலாம் அபினேஷ். களத்திலிருந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் நம்ம பார்க்கலாம்.